இன்றைக்கி வந்து மாரியூர் கடற்கரைக்கு வந்திருக்கோங்க. பதனி எப்படி இறக்குறாங்க, அது என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். மக்களை நம்ம வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மரம் ஏறுறதுல ரொம்ப கஷ்டமான தொழில்னா கண்டிப்பாக அது பனை மரம் தாங்க. மற்ற மரம்லாம் ஈஸியாக ஏறிடலாம், ஆனால் அந்த பனை மரம் ஏறும்போது உடம்புல அந்த பூனை பிறந்த மாதிரி சிறைச்சி தள்ளிடுங்க. பனை மரம் உச்சியில் ஏறிட்டு அந்த கருக்கை பிடிக்கும்போது சும்மா நறுக்குன்னு ஒரு இருக்கும் பாருங்களேன், அந்த வழிலாம் தாங்கவே முடியாதுங்க. பிளேடை வச்சு பிக் பாக்கெட் போட்ட மாதிரி கையில் உள்ள ரத்தத்தை கருக்கு ஆட்டையப்பட்டுற கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தாங்க நமக்கே தெரியும். அதுலேயும் இந்த 30 அடி 40 அடி பனைமரத்தில் ஏறிட்டு பனைமட்டையை பிடிச்சி கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா வச்சுக்கலேன், கை காலில் அந்த எம்குமரன் படத்தில் விவேக் ஆடுற மாதிரி கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருங்க. நானே பல முறை ஏறிட்டு பாதிலே இறங்கியிருக்கேன். பனை ஏறி பனைமரத்தில் ஏறும்போது ஒரு குடுவையில் வந்து சுண்ணாம்பும் ஒரு கோவலை வந்து பதனி பிடிக்கும் எடுத்துகிட்டு மேலே ஏறிடுவாங்க. பனைமரத்து மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கருப்பு கலரில் ஒரு மண் சட்டி தொங்கும், அதில் தான் பதனி வந்து கலெக்ட் ஆகும். எப்படி பனைமரத்துலேருந்து பதனி வருதுன்னா, நொங்கு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த குருத்து மாதிரி வரும். அந்த குருத்தில் உள்ள முனையை வந்து சீவி விட்டோம்னா அதுலேருந்து சொட்டு சொட்டாக பதனி இறங்கும். அதை வந்து இந்த மண் செட்டில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் மேலே ஏறி அதில் உள்ள பதனியை அப்படியே எடுத்து இந்த குடுவையில் ஊற்றிடுவாங்க. பதனிக்கும் கல்லுக்கும் ரொம்ப வித்தியாசமே கிடையாதுங்க. அந்த மண் செட்டில் சுண்ணாம்பு எடுத்து சைடில் ஃபுல்லாக பூசினா அது வந்து பதனிங்க. மண் செட்டில் எதுவுமே பூசாமல் அந்த சொட்டு சொட்டாக வடிது பார்த்தீங்களா, அதை அப்படியே இறக்கணும்னா அது வந்து கல்லுங்க. இவ்வளோ தாங்க பதனிக்கும் கல்லுக்குள்ள வித்தியாசம். அப்புறம் எதுக்கு இந்த கல்லுக்கு கவர்மெண்ட் தடை போடுச்சுன்னே தெரிலங்க. இப்போ உள்ளே போய் நம்ம பாத்தில் வந்து மொத்தத்துக்கு வந்து 2 பானை பதனி தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40-50 மரம் ஏறினதில் இவங்களுக்கு 2 பானை பதனி தாங்க கிடச்சிருக்கு. பதனி வந்து ரொம்ப சத்தானது, கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி குடிங்க, யாருமே பேரம் பேசாதீங்க. இங்கே கிடக்கு பார்த்தீங்களா சங்கு, இந்த சங்கில் தாங்க முதல்ல சுண்ணாம்பே தயாரிக்காங்க. எனக்கே இது இத்தனை நாள் தெரியாது. இந்த சங்கை வந்து சுட வச்சு அதை அப்படியே தூளாக்குனாங்கன்னா அதுதாங்க சுண்ணாம்பு. இத்தனை நாள் எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு. அப்படியே இறக்குறதுனா கல் பதனி எப்படி இறக்குறாங்கிறத பார்க்க போயிட்டு கடைசியில் நாங்களே பதனியை வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க.